அதாவது மேடம் சொன்னாங்க, நிறைய மாநிலங்களுக்கு அரசாங்கம் கூடுதலாக தொகை கொடுக்கறது, இந்த மாதிரி வளர்ந்த மாநிலங்களுக்கு நீங்கள் தான் ஏற்கனவே வளர்ந்துட்டீங்களே அப்படின்ட்டு கம்மியாக கொடுக்குது. நாங்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்லலான் இருக்கோம். இந்த பிரைம் மினிஸ்டர்னுடைய நிதி கொடுக்குறாங்க, விவசாயிகளுக்கான நிதி. அகில இந்திய அளவில் ஒரு 9.5 கோடி பயனாளிகள் இருக்கிறாங்க விவசாயிகளுக்கு. அந்த மானியம் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் கொடுக்குறாங்க. அதில் நாங்கள் உட்காந்து ஒரு கணக்கு ஒன்று போட்டு பார்த்தோம். இதில் எந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அதிகமாக பலன் பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தா பிஜேபி ஆளக்கூடிய ஒரு 7 ஸ்டேட்டு 8 ஸ்டேட்டு சார். வெறும் 8 ஸ்டேட்டு தான். இந்த 8 ஸ்டேட்டில் மட்டுமே 9.5 கோடி பேரில் 5.5 கோடி பேர் இந்த 8 ஸ்டேட்டில் மட்டுமே பலன் பெறுகிறார்கள். இந்த திட்டத்தின்படி இந்த திட்ட விதிமுறைகளை சரியாக பார்த்து கணக்கெடுத்து பயனாளிகளை பட்டியல் போட்டு கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வெறும் 22 லட்சம் பேர் தான். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, எதை சரியாக ஒரு மாநிலம் செய்கிறதோ அதில் பயனாளிகள் குறைவாக இருக்கிறார்கள். இந்த விதிகளை எல்லாம் சரியாக பார்க்காமல் இருக்கக்கூடிய மாநிலத்தில் விவசாயிகள் கோடிக்கணக்கில் பலன் பெறுகிறார்கள். இதுதான் இந்த அரசாங்கத்தில் ரியாலிட்டியாக நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் சொல்றது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சார். இது ஒரு அறிவுசார் சமூகத்தினுடைய வளர்ச்சி இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதனால் யதார்த்தத்தில் இந்த ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன சார்? அதை இந்த அரசாங்கம் கவனிக்க வேண்டியதும் அவசியமான. கண்டிப்பாக. இப்போ ஒன்றிய அரசு செய்யக்கூடிய திட்டங்களை எல்லாம் சரியாக கவனித்து அது நம்ம மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவிற்கு அதை செய்யணும். கரெக்டு தான். ப்ராக்டிக்கலாக ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வீட்டில் சும்மா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான் பாருங்கள், அவன் வேலைக்கே போக மாட்டான். அவனுக்கு பண்ணக்கூடிய செலவு ஓவராக இருக்கும். ஒருத்தன் வேலைக்கு போயிட்டு இருப்பான், நாள் பூரா வேலை செஞ்சுட்டே இருப்பான். ஆனால் அவன் செலவக்கூடிய செலவு பார்த்துங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே. அப்போ இதில் இது என்ன தெரியுது அப்படின்னா, வேலை இல்லாமல் இருக்கிறான் பாருங்க. எங்கே வேலை இல்லாமல் சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறவன் தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், எங்கெங்கே திட்டம் வருது, என்னென்ன வருது, எங்கே ஆட்டையை போடலாம், எப்படி அநியாயம் பண்ணி திட்டங்களை எல்லாம் வாங்கலான்னு இந்த சிந்தனையிலேயே ஓடிட்டு இருப்பான். சரி. இவங்க நம்ம மக்கள் எல்லாமே எப்படி டெவலப் பண்ணலாம், எப்படி நம்மளுடைய முயற்சியிலே பண்ணலான்னு இந்த சிந்தனையில் போயிட்டுருக்குறாங்க. ஒரு கவர்மெண்ட்டோட ஸ்கீம் வருதா, அதில் ஏதோ ஒரு சிக்கல் வருது, போனால் அதை கேட்குறான் இதை கேட்குறான், அட ஏன்டா அதை போய்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை பண்ணி நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையிலேயே நம்ம போயிட்டுருக்குறோம். ரொம்ப முக்கியம். நிறையா இது கவர்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய, ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் நம்ம மக்களுக்கு இன்னும் சரியாகவும் தெரியவும் இல்லை. ஓகே. சரி, அப்படியே தெரிஞ்சாலும் அதை சில சிக்கல்களால சூழ்நிலைகள்னால நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறோம். இதுக்கு என்ன தெரியுங்க, நார்த் இந்தியாவில் பாருங்கள், இதுக்குன்னே ஒரு 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 சிண்டிகேட்டு போட்டு வேலை பண்ணிக்கிட்டு இருப்பான். என்ன திட்டம் வருது, இன்னைக்கு இந்த திட்டம் அனௌன்ஸ் பண்ணிட்டாரா, எப்பா இன்னைக்கு ஒரு 1000 கோடி ரெடி பண்ணிடலாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டாக்குமெண்ட் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் பண்ணிடுவான். சார் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இந்த சைபர் கிரைம்லாம் நடக்குது இல்லைங்க, இந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டுகளிலே நீங்கள் பணத்தை போட வேண்டும் என்றால் நீங்கள் எண்ணி பாருங்கள், உங்களுடைய ஓடிபியை கொடுங்கள், பேன் அக்கௌண்ட் கொடுங்கள்னு ஃபோனில் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த விஷயம் பண்ணுற அத்தனை பேர் யாருங்க? எல்லாம் அங்கே தான் யூபி பீகார் சிண்டிகேட் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருந்தோ கேரளாவில் இருந்தோ யாராவது இங்கே மாதிரி இருக்காங்க இல்லையா? அப்படி இருக்கலாம், ஒரு 2-3%, 3% இருக்கலாம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் 90% அங்கே இருக்கிறான். அப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அவனுடைய ஒர்க்கே இந்த மைண்டில் தான் போகுது. இது எப்படி களவாடலாம், உடல் உழைப்பு இல்லாமல் எப்படி இது பண்ணலாங்கிற மைண்ட்லேயே போகுது. இது இப்படி ஒன்று பண்ணுறானுங்களா, இதே ஸ்ட்ராட்டஜி தான் ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய திட்டங்களுக்கும் உபயோகப்படுத்துகிறான். ஒரு திட்டங்களை ஒரு பேரை மாற்றி காசை வாங்குறதும், அக்கௌண்ட்டை போலியான அக்கௌண்ட்டை போட்டு காசை வாங்குறதும், பம்பு செட்டு போகிறதுலையும் போலியானதை காமிச்சு பண்ணுறதும் எல்லாமே பண்ணுறாங்க. சார் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியம், ஒரு கார்டியோதொராசிக் சர்ஜன், அதாவது நெஞ்ச பொழந்து இருதயத்தில் இருக்கக்கூடிய அடைப்புகளை அடைக்கக்கூடிய சர்ஜன் பெரிய ஆஸ்பத்திரி நார்த் இந்தியாவில், அந்த ஆஸ்பத்திரியில் டாக்டரே இல்லாதது கார்டியோதொராசிக் சர்ஜனாக பணி செஞ்சு 8 உயிரை கொண்டுட்டாருங்க. எங்கே நடக்குமா? அது கேள்விப்பட்டதே இல்லை. அப்போ ஒரு 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 சிஸ்டம் ஒரு நார்த்தில் சிஸ்டம் இதுக்குன்னே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம் சார், நம்ம தொழிலை செஞ்சுட்டு இருக்கோம், எப்படி முன்னேறலாம்னு போகும். நம்ம சமத்துவத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம், சாதிய பிரச்சனை எப்படி ஒழிக்கலாம்னு பார்த்துட்டு இருக்கிறோம்.
ஏற்றத்தாழ்வை எப்படி உரைக்கலாம்னு பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி எப்படி கொண்டு வரலாம்னு பார்த்துட்டு இது எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஆங்கிள் நம்மளுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இவங்க கொடுக்கக்கூடிய செயல் திட்டங்கள் நம்ம காதுக்குள்ளே வரல. ஏன்னா அந்த செயல் திட்டத்தில் போனாலும் நம்ம ப்ராட் பண்ணி ஆகணும். சார் ஒரு 2 லட்சம் ரூபா வாங்கணும்னா நம்ம 50,000 ரூபா செலவு பண்ணணும். அதாவது நீங்க சொல்றது ஒரு பிரபலமான மருத்துவமனையில் இருதய அறுவை சிகிச்சையே படிக்காத ஒருத்தர் அங்க அறுவை சிகிச்சை செஞ்சு 8 பேரை கொண்டு இருக்காரு. 8 பேரை கொண்டார். எப்படி இருக்குது பாருங்க. நினைச்சே பார்க்க முடியல. நம்ம வந்து ஒரு சின்ன தவறு பண்ணாலும் நெஞ்சு அடிக்குதுங்க. ஏதாவது தவறாயிருமோ, ஏதாவது சிந்தனை ஆயிருமோ, நம்ம வந்து அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்ம வந்து பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு அந்த சிந்தனையில ஓடிட்டு இருக்கிறோம். அங்க சர்வசாதாரணமா டாக்டர் இல்லாத MCH கார்டியோதொராசிக் போட்டு இருதய ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு அவரு 8 பேர்த்த கொண்டுட்டாரு. அது பூதகரமா வருது. இது என்ன எப்படி இருக்குது, எங்க போயிட்டு இருக்குது வளர்ச்சி? இது எல்லாம் யாரு கண்ட்ரோல் பண்றது, யாரு பாக்குறது, இந்த லூப் எல்லாம் இது பண்றது அப்படின்னு சொல்லணும். சார் இன்னொரு விஷயம் சொன்னார் தாமஸ் பிராங்கோ. சொல்றாரு, இந்த பெண்களுக்கு எதிரான இருக்கக்கூடிய கொடுமைகள், டொமஸ்டிக் வயலன்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. நான் இன்னொரு ஆங்கிள் பார்க்கிறேன் சார். அதுவும் வளர்ச்சியினுடைய தன்மை தான் சார். அது உமன் எம்பவர்மெண்ட், அதனுடைய வெளிப்பாடு தான் அது. எவனோ ஒருவன் எங்க வந்து ஒரு கிராமம் அமைதியா இருக்குன்னு வச்சுங்க. ஒரு கிராமத்துல எந்த ப்ராப்ளம் இல்லப்பா, அமைதியான கிராமம்னா அந்த கிராமத்தில் அத்தனை பேரும் அடிமைகளாக இருக்கிறார்கள் என்று பொருள். சார் சுப்ரீம் கோர்ட் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்குது சார். இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ்ல ஒரு செக்ஷன் ஒன்று இருக்குது சார். அந்த செக்ஷன் வரலாறு காணாத அளவிற்கு தவறாக பயன்படுத்தப்படுகிறது தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கு. அதுதான் சார் சொல்றேன். நீங்க அதையும் வந்து உமன் எம்பவர்மெண்ட் சொல்றீங்க சார். எப்படி சொல்ல வரேன்னு காணுங்க. என்னென்ன விஷயம் நான் சொல்றது கவனம் கேளுங்க சார். ஒரு பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை, பிரச்சனைகளை முறையிடுவது, சொல்லுவது, மன்றத்திலே சொல்லுவது, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல அதிகாரிகள் சொல்லும் முறையிடுவதில் வந்து மிக மிக குறைவு. அப்போ என்னை அடிச்சிட்டான்ப்பா, இந்த ஆணாதிக்கம் என்ன அடிச்சிருச்சு, இவர் என்ன துன்புறுத்துறாரு அப்படின்னு சொல்லாமல் முடங்கி கிடக்கிறார்கள் கோடிக்கணக்கானவர்கள். ஓகே, புரியுது சார். அப்போ இது வெளியே வருது அப்படின்னா அவனுடைய இன்டெலெக்சுவலை காட்டுது, புரியுது. அந்த கொடுமைகளை எதிர்த்து போராடக்கூடிய திறமையை காட்டுது. அப்போ என்னன்னா, அப்போ நார்த்ல வன்கொடுமை இல்லை, அங்கெல்லாம் வந்து ஹராஸ்மெண்ட்டே இல்லைன்னு கிடையாது. அங்க 100% இருக்கு. ஏன்னா எல்லாரும் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறான். வெளியே சொல்ல ஒரு கற்பழிப்பு நடக்கும், ஒரு கொலை நடக்கும், போய் கம்ப்ளைண்டா கொடுக்க மாட்டாங்க. அங்கதான் அதனால குறையுது. அங்க குறையிறது என்கிற காரணத்தினால் அவங்க வந்து நடப்பது இல்லை என்று அர்த்தம். அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள், பேசாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. இங்க வந்து வன்கொடுமை இந்த மாதிரி அதிகமாக நடக்குதுங்கிறது காரணம் என்ன? அவர்கள் எழத் தொடங்கி விட்டார்கள், பேசத் தொடங்கி விட்டார்கள், எதிர்த்து கேள்வி கேட்கிறார்கள் என்பது பொருள்படும். இந்த ஆங்கிள் நீங்க பண்ணி பாருங்க. புரிஞ்சுச்சுங்களா? அதனால் நான் ஒன்னு சொல்ல வர்றேன் சார். அதனால் இந்த சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வேனுடைய தரவுகள் படி அச்சப்பட வேண்டியதோ கவலைப்பட வேண்டியதோ எதுவும் அல்ல. நான் இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல வர்றேன் சார். இன்னொரு விஷயத்தை சொல்றேன். எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் முற்றுகிறதோ, எங்கெங்கெல்லாம் உரிமைகள் கேட்கப்படுகிறதோ, அப்ப அங்கங்கெல்லாம் அவர்கள் விழிப்படைந்து விட்டார்கள் என்று பொருள். அதுதான் நீங்க கணக்கில் எடுத்துக்கணும்.